நல்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. அக்டோபர் 4 அன்று செங்கற்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறவிருக்கும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மற்றும் திராவிடர் கழக மாநில மாநாட்டிற்கு நானே அழைக்கிறேன் என்று எண்ணாதீர்கள். நமது அறிவு ஆசான் அழைக்கிறார் என்ற உற்சாகத்தோடு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் உருக்கமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நமது அறிவு பேராசான் உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் கண்ட சுயமரியாதை இயக்கத்திற்கு நூற்றாண்டு நிறைவு விழா, அதுவும் 1929ஆம் ஆண்டு முதல் மாகாண மாநாடு நடைபெற்ற செங்கல்பட்டில் நடைபெற்றது. தமிழ்கடல் மறைமலை அடிகளார் பெயரான மறைமலை நகரில் இவ்வாண்டு வருகிற அக்டோபர் 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை அடர்த்தியான கொள்கை விளக்க சாதனை சரித்திரங்களை இன்றைய இளைய தலைமுறையினரும் கண்டு அதன் தாக்கம் எப்படி சமூக புரட்சியாக மலர்ந்து புதியதோர் சுயமரியாதை உலகை உண்டாக்கியுள்ளது என்பதை அகிலம் அறிய மகத்தான பெரியார் சுயமரியாதை இயக்க நினைவு விழா மாநாடு ஓர் அரிய புதிய பொன்னேட்டை இயக்க சரித்திரத்தில் இணைக்கப் போகிற மாநாடு கொள்கை கொண்டாட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் அறிஞர் அண்ணாவால் பெரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அதனை உறுதியாகவும் சிறப்பாக பெருமித திசை காட்டியாக்கி மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் அவர்களது கொள்கை வழி ஆட்சியில் வெற்றி சாதனைகளும் அவருக்கு பின் சில ஆண்டுகள் கழித்து பொறுப்பேற்று புரட்சி தமிழ்நாடாக நம் பெரியார் மண்ணை ஆக்கி வருகிற ஆளுமை மிக்க திராவிட மாடல் நாயகர் அந்த நூற்றாண்டு நிறைவு மாநாட்டின் சிறப்புகளை எடுத்துரைத்து தனது கொள்கை எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து புதிய புறநானூறு படைக்கவிருக்கிற நமது முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவுரையாற்ற ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் மாநாட்டில் காலை முதல் நமது கொள்கை பரப்புரையினரும் திமுகவின் முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக உடல்நலன் குன்றி அறுவை சிகிச்சைக்கு ஆளாகி எண்ணிய வேகத்தோடு சுற்றுப்பயணத்தை தொடர முடியாத நிலையில் கழகத்தின் கொள்கை தோழர்கள் குடும்பமாக வருவதைக் கண்டு எனது வலியகற்றி வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன் தோழர்களே, நானே அழைக்கிறேன் என்று எண்ணாதீர். நமது அறிவு ஆசான் அழைக்கிறார். உலகமயமாகி வரும் நமது உன்னத உலகத் தலைவர் தந்தை பெரியார் அழைக்கிறார். இந்த இயக்கம் பெரியாரோடு முடிந்துவிடும் என்று நம் கொள்கை எதிரிகள் போட்ட கணக்கை பொய்யாக்கிட இதோ நன்றி பதவி புகழ் நாடா தேடாத தனித்தன்மை வாய்ந்த இளைஞர் கூட்டம், மாணவர் கூட்டம், பலதரப்பட்டவர்களும் இதில் இவ்வளவு பேர்களா, இத்தகைய மக்கள் பெருந்திரளா என்று அவர்கள் மருண்டு போகின்ற அளவிற்கு அனைவருக்கும் ஒரே இலக்கு மறைமலை நகர் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாடு, திராவிடர் கழக மாநில மாநாடு. அக்டோபர் 4ஆம் நாள் நம் வாழ்வில் ஒரு திருநாள். பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்ற சாதனைகள் தொடர மாநாடு ஓர் பெரிய அரிய திருப்பமாகும். பணித்தோழர்கள் என்னும் சிங்க குட்டிகளின் சிறப்புமிகு கூடல் களிப்புடன் கடமையுடன் வாருங்கள், குடும்பத்துடன் வாருங்கள். வாருங்கள் தோழர்களே, தவறாது வாருங்கள். எதிர்நோக்கி அழைக்கும் உங்கள் தொண்டன் கி. வீரமணி, தலைவர், திராவிடர் கழகம் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். கேரளாவில் தந்தை பெரியாருக்கு மேலும் ஒரு நினைவு மண்டபம் தமிழ்நாடு அரசு அமைக்கவிருக்கிறது. வைக்கம் வீரர் பெரியாருக்கு கேரளத்தின் ஆலப்புழா அருகே நினைவு மண்டபம் அடிக்கல் நாட்டு விழா வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பெரியார் சிறை வைக்கப்பட்ட ஆறுகுட்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என 2023இல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து இருந்தார். பெரியாருக்கு நினைவு மண்டபம் அமைக்க
ஆறுக்குட்டியில் உள்ள 54 சென்ட் நிலத்தை வரி சலுகையுடன் கேரள அரசு வழங்கியுள்ளது. முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஆறுக்குட்டியில் கேரள அரசு வழங்கிய 54 சென்ட் நிலத்தில் பெரியார் நினைவு மண்டபம் அமைய உள்ளது. ரூபாய் 4 கோடியில் பெரியார் நினைவு மண்டபத்துக்கு தமிழ்நாடு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் கேரள அமைச்சர் ஜார்ஜ் செரியன் அவர்களும் அடிக்கல் நாட்டுகின்றனர். ஆலப்புழாவில் ஆறுக்குட்டியில் 6 மாதத்தில் பெரியார் நினைவு மண்டபத்தை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அனுமன் படும் பாடு என்று இன்றைய விடுதலை தலையங்கம் தீட்டியிருக்கிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு சாலை ஓரமாக அமைக்கப்பட்ட உயரமான அனுமன் சிலை அங்கு வசிக்கும் இந்தியர்கள் மத்தியில் பல்வேறு துயரங்களுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் புதிய கொள்கைகளுக்கும் காரணம் என ஒருவிதமான அபசகுண நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக ஒரு பார்ப்பன கும்பல் கூறுகிறது. டெக்சாஸ் நகரில் உணவகம் நடத்தி வரும் ஒரு இந்தியர் தனது உணவகத்தின் வெளிப்பகுதியில் 90 அடி உயர அனுமன் சிலை ஒன்றை நிறுவ விரும்பினார். இதனை அறிந்த சில பார்ப்பனர்கள் இது இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாகும் என்று கூறி சிலையை நிறுவுவதற்கு ஆதரவாக தெரிவித்திருந்தனர். தற்போது அந்த சிலையை தான் ஒரு பிரிவைச் சேர்ந்த பார்ப்பனர்கள் சிலர் சாலை ஓரத்தில் இருப்பதால் சிலையின் புனிதத்தன்மை கெடும் என்று, கடவுள் பக்தி இல்லாதவர்கள் இதனை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றும் சமூக வலைதளங்களில் தங்களது பதிவை எதிர்ப்பு செய்தனர். மேலும் இன்னொரு பிரிவு பார்ப்பனர்கள் அந்த சிலைக்கு அருகிலேயே ஒரு மூலவர் சிலையாக வைத்து அதனை தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் இது போன்ற உள்ள துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் என்று மறுபடியும் கல்லா கட்டுவதற்காக ஒரு புதுவித யுக்தியை கிளப்பி இருக்கிறார்கள். பிறப்பு இறப்பு இல்லாதவன் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு ராம நவமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கொண்டாடுவதில்லையா? அதை போலதான் அனுமனுக்கும் கதை கட்டாமல் இருப்பார்களா? கேசரி என்ற வனராஜாவின் மனைவி அஞ்சனை தேவிக்கு சிவபெருமானின் அருளால் மகன் பிறந்தான். அப்போது அந்த தெய்வீக சக்தியை வாயுதேவன் கொண்டு வந்து அஞ்சனையின் கருவறையில் பதித்தானான் என்று பல்வேறு புரட்டு கதைகளை விடுதலை தலையங்கம் இன்றைக்கு விமர்சித்து எழுதியிருக்கிறது. வாசகர்கள் அதனை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட்டோர் SC/ST பிரிவினருக்கு 67 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்க அம்மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. பஞ்சாப் முதல்வர் பகவத் மானுக்கு பிறகு கல்வித்துறையில் திமுக அரசின் சாதனைகளை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கு துணை நிற்கும் இயக்கமாகவும் உரிமைகளை காக்கும் இயக்கமாகவும் திமுக எப்போதும் இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தை ரூபாய் 500 கோடியில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்த திட்டம் உள்ளதாக உயர்கல்வித்துறை செயலாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் 37 தமிழறிஞர்களின் நூல்கள் தமிழ் மின் நூலகத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு செல்லும் மக்களின் வசதிக்காக ஆவணங்களின் உண்மைத்தன்மைகளை இணையதளம் வாயிலாக சரிபார்க்கும் புதிய வசதியை வெளியுறவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள திருமலாபுரம் தொல்லியல் அகழாய்வு மையத்தில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஈட்டி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பேருந்து, ரயில், மெட்ரோ பயணத்துக்கு சென்னை 1 என்ற செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அக்டோபர் 4 செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெறவிருக்கும் சுயமரியாதை இயக்க 100 நிறைவு மாநாடு திராவிடர் கழக மாநில மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழுக்களை இன்றைக்கு விடுதலையில் வெளியிட்டிருக்கிறார்கள். H1B விசாவுக்கான கட்டண உயர்வு, ட்ரம்பின் கெடுபிடி அறிவிப்பால் அவசரமாக விமானத்தில் இருந்து இறங்கிய இந்தியர்கள் பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். அவர்கள் விமானத்தில் இறங்கிய காணொளிகள் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை அமெரிக்கா புறக்கணிக்கும் நிலையில் அவர்களை கவர பிற நாடுகள் களத்தில் குதித்திருக்கின்றன. இதில் சீனாவை தொடர்ந்து இங்கிலாந்தும் கவனத்தை திருப்பி இருக்கிறது. 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் 632 பேர் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. கீழடி மற்றும் மணலூர் ஆகிய பகுதிகளை மகாபாரதத்துடன் சம்பந்தமே இல்லாமல் தொடர்புபடுத்தும் சூழ்ச்சி நடக்கிறது என்று அகழ்வாராய்ச்சி இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். 2006 முதல் 2014 ஆண்டு வரை ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும் GSTயை எதிர்த்தார்.
அவரே பிறகு பிரதமராகி ஜிஎஸ்டியின் பாதுகாவலராக உருவெடுத்தார் என்று பிரதமர் மோடியை காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷ் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். நாட்டில் மத மோதலை தூண்ட வேண்டாம், நவராத்திரி விழாவில் இந்துக்கள் அல்லாதவர்கள் கர்பா நடனம் ஆடக்கூடாது என உத்தரவிட விஹெச்பி யார் என்று பாஜக கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. கழக தலைவரின் ஆணைப்படி கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் களி பூங்குன்றன் அவர்கள் கழக தோழர்கள் கவனத்திற்கு என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார். கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் அமெரிக்காவில் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் இருந்து திரும்பும் வரை அவர் பொறுப்பில் இருந்த மாவட்டங்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா ஜெயக்குமார் கூடுதல் பொறுப்பாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகள், காணொளிகள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், பகுத்தறிவு திரைப்படங்கள், குழந்தைகள் காணொளிகள், ஆசிரியர் பேட்டிகள், பொதுக்கூட்ட உரைகள் இவைகளை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.